வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தில் மோசே கர்த்தருடைய பணிக்கு கடைசியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். முதலாவது மோசே, இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை நம்ப மாட்டார்கள், தான் தேவனை சந்தித்ததை அவன் சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பயப்படுகின்றார். ஆகவே ஆண்டவர் அவருக்கு 3 அடையாளங்களை கொடுக்கின்றார். முதலாவதாக மோசேயினுடைய கோலை ஆண்டவர் ஒரு பாம்பாக மாற்றுகின்றார். எகிப்தியர்கள் சர்ப்பத்தை அதிகமாக அவர்கள் வணங்கினார்கள். பார்வோனுடைய அதிகாரத்திற்கு அதை அடையாளமாகவும் பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்த அடையாளத்தின் மூலமாக ஆண்டவர் பார்வோனை மேற்கொள்ள முடியும் என்று மோசேக்கு காண்பித்தார். இரண்டாவதாக எகிப்தியர்கள் குஷ்டரோகம் நிச்சயமாக குணமாக்கப்பட முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் மோசேயினுடைய கையை முதலாவது குஷ்டரோகத்தினால் பாதிக்க வைத்து பின்பு அதை உடனடியாக குணமாக்கி ஆண்டவர் காண்பித்து நிச்சயமாக எல்லா வியாதிகளையும் மேற்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் தம்முடைய வல்லமையை காண்பித்தார். மூன்றாவதாக எகிப்தியர்கள் நைல் நதியின் மூலமாக தான் அவ்வளவு செழிப்பாக இருந்தார்கள். ஆனால் நைல் நதியின் தண்ணீரையும் எடுத்து உன்னால் இரத்தமாக மாற்ற முடியும் என்று ஆண்டவர் ஒரு அடையாளத்தை மோசேக்கு காண்பித்தார். ஆனால் இந்த 3 அடையாளங்களையும் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த பிறகும் மோசே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை. நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று மோசே கடைசியாக சாக்குப்போக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 13ஆம் வசனத்தில், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று மோசே சொன்னார். இப்பொழுதுதான் ஆண்டவர் மோசேயின் மேல் கோபம் கொண்டார். ஆனால் கிருபையினாலே ஆரோனை, மோசேயினுடைய சகோதரனை, அவனுக்கு ஒரு உதவியாளனாக ஆண்டவர் அனுப்பினார். அப்பொழுதுதான் மோசே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். தன்னுடைய மாமனாரிடத்தில் போய் சொல்லி பின்பு தன்னுடைய மகனையும் மனைவியையும் எகிப்திற்கு அழைத்து கொண்டு போனார். ஆனால் வழியிலே மோசேயை கர்த்தர் கொல்ல பார்த்தார். ஏனென்றால் தன்னுடைய மகனை அவர் இன்னும் விருத்த சேதனம் பண்ணாமல் அர்ப்பணிக்காமல் இருந்தார். ஒருவேளை மோசேக்கு ஏதோ ஒரு வாதை, ஒரு நோய் வந்திருக்கலாம். இதை கண்ட அவருடைய மனைவியாகிய சிப்போராள் உடனடியாக மகனை விருத்த சேதனம் செய்து மோசேயை காப்பாற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். விருத்த சேதனம் என்று சொல்வது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று காண்பிக்கும் ஒரு அடையாளமாய் இருக்கின்றது. இப்பொழுது மோசே தன்னுடைய மகனை விருத்த சேதனம் செய்தபடினாலே ஆண்டவருக்கு தன்னை மற்ற எல்லா இஸ்ரவேலர்களைப் போல அர்ப்பணித்திருந்தார். கடைசியாக மோசேயும் ஆரோனும் எகிப்திலே வந்து இஸ்ரவேலின் மூப்பரை சந்திக்கின்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்கள் ஆண்டவர் சொன்னதையும் அந்த அடையாளங்களையும் கண்டபோது ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய பணிக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். நண்பர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட அவருடைய திட்டத்திற்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றார். நாம் சில நேரங்களில் பயந்தாலும் என்னால் முடியாது என்று சொன்னாலும் தேவன் அந்த நேரத்தில் தன்னுடைய வல்லமையை சில அடையாளங்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கின்றார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கும் அவருடைய வழிகளுக்கும் திட்டங்களுக்கும் நம்மை அர்ப்பணிப்போமா? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் பிதாவினுடைய எல்லா காரியங்களுக்கும் தன்னை அர்ப்பணித்திருந்தார். முடிவு பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் வரைக்கும் தன்னை அர்ப்பணித்திருந்தார். ஆகவேதான் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவராக அவர் இருந்தார். நீங்களும் நானும் ஆண்டவர் நம் மூலமாய் செய்ய விரும்புகின்ற காரியங்களை அறிந்து அதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமா? நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.